ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேலை வாய்ப்பை பற்றின நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இதில் இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூ இல்லாமல் ஒரு வேலை. சம்பளம் 35,400 வரைக்கும் சம்பளம் இருக்குது. இது ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப். சரி, இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதுதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படின்னா 10/12 9/1 அடுத்த மாதம் ஜனவரியில் 9ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்ட் என்னென்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். அது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பே லெவல் 35,400 1,12,400 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்னா அதுக்கும் கேட்டகரி போட்டிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சைடில் போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. இது டிகிரி படித்தவங்களுக்கு தான் அப்ளை ஆகும். அதனால் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. 3வது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்ட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட்லாம் டைப் மல்டிபிள் சாய்ஸ் அந்த இதில் வரும். கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் டிப்ளமோ கிராஜுவேஷன் லெவல்னு போட்டிருக்காங்க, டிகிரி எடுத்தவங்களுக்கானது. அதுக்கப்புறம் கொஸ்டின் 200. டோட்டல் டைம் 3 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்ட் 1ல் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எத்தனை மார்க்குக்கு, அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நெகட்டிவ் மார்க் இல்லை. அதுக்கப்புறம் பார்ட் 2 கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் கன்சர்ன் சப்ஜெக்ட் இது 100 கொஸ்டின் 300 மார்க். இது 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். அதுக்கப்புறம் நோட் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த கேட்டகிரின்னு அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப் டு 5 இயர்ஸ் ஃபார் எந்த கேஸ்ட்டுக்கு எத்தனை இதுவரை ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜென்ரல் கண்டிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப இதாக இல்லை. டிகிரி படித்தவங்க அண்ட் டிப்ளமோ படித்தவங்க அந்த இதில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதில் ஆன்லைன், அதுக்கப்புறம் வெப்சைட்டு இதில் இருந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்டு, எதெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு 10th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, +2 சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி சர்டிஃபிகேட், அதாவது டிகிரி எந்த இதில் படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட், ஆல் இயர்ஸ் ஆல் செமஸ்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இது. அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். இவ்வளவா இதில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் இதில் கொடுத்துருக்காங்க, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு. நாட் மோர் தென் 15 MB, அதாவது 15 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னும் பிடிஎஃப் ஃபைலில் அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதாவது சிங்கிள் பிடிஎஃப். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாலாம் இல்லை. டிகிரி படித்தவங்க 1 இயர் இல்லைன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே கொடுக்கேன், ஃபார்ம் ஃபில் பண்ணி எந்த போஸ்ட்டுக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. உங்களை மாதிரி யாருக்காவது இது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தேவைப்படலாம். அதனால் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.